மதில் வேலையில பார்த்துட்டு கனடாவில் என்ற வேலையில இதுதான் இந்த வேலை தரம். ஓ நேற்று தான் படியில் சண்டெல்லாம் பூசி போட்டு போனவங்க ஜஸ்டின் ரூடோ இருக்காங்க ரூடோ அவங்கள்ட்ட தூள்பட்டி எடுக்க வேலை ஆற போட்டாங்க வந்து தான் வேலை சொல்லுவாங்க. சரி சரி ஒன்றுக்கும் யோசிக்காத லீக்கில் கனடா டீம் வெளியில போயிட்டு தான். ஆனா இன்னும் விளையாட்டுக்காரர் தெரியுமோ கனடா ஜெய் ஹோ கனடாக்கு தான் சப்போர்ட். நீ ஒன்றுக்கும் யோசிக்க வையன என்ன யார்கிட்ட துன்பட்டு எடுக்க போற? ஜஸ்டின் ரூடோ. ஜஸ்டின் ரூடோ அந்த யார் தெரியுமே யார் அது கனடா பிரதமர் செம்மறி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவில் வார என்னண்டு இதுக்கு என்னண்டு இது என்னதை காட்டுறது? இதப்பா சும்மா முதல்ல நான் சும்மா காட்டி தான் கனடா மதில் இந்த T20 வந்துட்டല്ലോ எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? நான் இந்தியாவுக்கு தான். இந்தியாவுக்கு ஆளப்பேட்டா கனடாவில் இருந்தோண்டு கனடா டீமுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கனடா தான் நல்லா வரணும். அது லீக்கில் நல்லா விளையாடணும். இருந்தாலும் வெளியில் போயிட்டு கவலையில் 4 நாளாக தண்ணி வேண்டி குடிக்கலாம். கிட்டா இந்தியாவுக்கு சப்போர்ட் குஞ்சு கனடா வந்து எத்தனை நாள்? ஜஸ்ட் 1 வீக். விசா கிடைச்சிச்சோ? விசா கிடைக்கல. அப்போ தங்குறதுங்கிறது எல்லாம் அதெல்லாம் அதை பார்க்கல ரோட்டில் பீச் அந்த காலில் வந்தோடனே கட்டுவாங்களே அதை விட்டுட்டாங்களோ? எவ்வளோ கட்டி வந்த நீ? ஜஸ்ட் 1.5 crore. அப்போ மனுஷி பிள்ளை எல்லாம் ஊரில் ரோட்டில். அப்போ வீடு வாசல் அது வீட்டில் உனக்கு கடன் தந்தவன் அவன் பாட்டில். ஆத்தி அப்போ உலகத்துக்கும் வந்து ஒரு கிழமை வீசா இல்லை வேலை இல்லை அங்கே மனுஷி பிள்ளை ரோட்டில் நிற்குது. ஐ எம் கனடியன் ரெண்டு கிரிக்கெட் சப்போர்ட் வரும் உனக்கு. யாழ்ப்பாணத்தில் எந்த ஊர் நீ? யாழ்ப்பாணத்தில் செட்டியார் மேடம். செட்டியார் மேடம் துறமானூர் இல்லை அங்க இருக்க நீ எந்த நாட்டுக்கு கிரிக்கெட் சப்போர்ட் பண்ற? நீ அங்க இருக்க சாந்தி டீமுக்கு தானே. சாந்தியோ அப்புறம் நாடு இல்லையா அங்க கிரிக்கெட் விளையாடுறது? தாச்சி விளையாடுறது. தாச்சியோ அவன் பவுன உடைப்பான போய் பார்க்கறே இல்லையா தாச்சியில? இப்போ நான் உடைக்கட்டேன் உனக்கு? இல்ல நான் தான் உடைப்பேன். நான் தான் உடைப்பேன். ஐயா நீங்களே I am from Canada police. கனடா போலீஸ். என்ன பிரச்சனை? இவனை தூக்கத்தான் வந்தேன். ஐயா 1000 இருந்தாலும் எந்த ஊர்க்காரன் ஐயா நான் அடைக்கலாம் கொடுக்குறேன். இவனை பத்தி நமக்கு விளங்காது. இவன் வந்த நாள்ல இருந்து 2 ரேப் 2 சங்கிலி அறுப்பு அதையும் தாண்டி காட்டுக்குள்ள ஒரு கசிப்பு அடிப்பு. நீ ரொம்ப வீட்டுல வச்சிருந்தால் உன்ற பொண்ணுலையும் கொண்டு போ. அது கொண்டு போடுங்க ஐயா. இப்படிப்பட்ட வரிகள் அதை கூட கட்டம் விடுறா இங்கே அந்த கசிப்பு காய்ச்சறதுக்கா ஈஸ்ட்டு கோடா முள்ளு கம்பி எல்லாம் என்ன கொண்டு வரைக்கே பேக்கிங்கில் கொண்டு தொழிலே அதுதானே ஐயா இங்கே பிடியுங்க. 1 நிமிஷம் கையை விட்டாலும் ஒரு ரேப் நடக்க வாய்ப்பு இருக்கு. கொண்டு போங்க ஐயா. ஒரு ரிக்வெஸ்ட் ஐயா, அந்த ஜெயிலில் கனடா மேட்ச் பார்க்கலாமா? கனடா மேட்சோ ஓடு எங்கள் ஊருக்கு தாச்சி மச்சை பார்த்து போட்டு வந்து 1 கிழமை 2 கிழமை ஆகிறல கனடாவுக்கு வந்து பீத்துறது. நாங்கள் கனடா போட்டோம் நின்று வெளுத்து போடுவேன். உழைச்சி அனுப்புங்க நின்று சொல்லுங்க அண்ணா. தம்பி நான் வெக்கேஷன்ல ஊருக்கு வந்து நிக்கிறேன்டா. அக்கான்னு என்ன மனுஷன் தானே கேட்குறேன். அது தெரிஞ்சா விட்டு போட்டு வந்தேன். அங்கே நிற்கிறேன். நாளைக்கு இதில் இருக்கிற அந்த செடியா மரத்தில் வாங்குவோம். வர சரி கிளத்தரையில் இருப்பேன். நாளைக்கு அமெரிக்கான்ற மேட்ச் மேலே இருக்குண்டே பார்க்கணும். என்ன பிடிச்ச அனுப்பக்க விஷ ஊசி அடித்தவங்களோ இல்லாட்டி ஸ்லோ பொசிஷன் அடித்தவங்களோ உண்ட செயற்பாட்டுக்கு 2 அடிச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன அடிச்சு தானே பார்த்தேன். என்ன ஊசி முறிஞ்சுதான் கடைசி கையிலாம் தான் விட்டேன். அதான் வந்துடுறேன். உனக்கு முறிஞ்சாலும் முறிஞ்சிருக்கும். அது சரி என்ன மாதிரி கிரிக்கெட் மேட்சில் எப்படி போகுது? கிரிக்கெட் மேட்ச்கள் போகுது. யாருக்கு சாந்தக்கு சப்போர்ட் இல்லை தானே? சீச்சி அப்போ இப்போ நான் USA அமெரிக்காவுக்கு சப்போர்ட். USA ஏன்டா திடீரென்று USA கனடாவிலிருந்து மாறி லொட்டரி விசாக்கள் போட்டுருக்குறேன். குடும்பத்தோட போட்டுக்கிறாக்கு. அடுத்த மாதம் அமெரிக்காவில் நிற்பான். அப்போ இப்போவே USAக்கு சப்போர்ட் பண்ணத்தானே பராக் ஒபாமாவுக்கு தெரியும். இப்போவும் ஒபாமா தான் ஜனாதிபதி நினைச்சோன்றிருக்கிறேன். நீ ரூடோ ஜஸ்டின் ரூடோ துன்பட்டி தாராள்னு சொன்னால் தானே நீ எல்லாம் தொழில்பாடு எப்படி போகுது? இப்போவும் கோடாக்கு ஊரை விட்டு போட்டு வந்து நிற்கிறேன். நீ வாழ்க்கையில விட மாட்டேன். அப்போ அமெரிக்கா போகிறோம்டா? அமெரிக்கா போறாங்க பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஓ இஷ்டம் கொஞ்சம் கூட அவங்க பேக் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஒன்றும் எந்த போலீஸாலையும் பிடிக்கலான்டா. பரம்பரை தொழில் போஷா ஒட்டுத்தரும் குறுக்க வரையல குறுக்க இந்த மெண்டிஸ் வந்தா மெண்டிஸ்ல கழிப்பு தானே நிற்கிறேன். நாம் அந்த அஜந்த மெண்டிஸ் ஸ்பெஷல் போலீஸ். ஐயா ஏன் இங்கே வந்த நீங்கள்? 3 மாதம் இவனை தேடி இப்போதான் பிடிச்சிருக்கு. இவன் 3 மாதத்துக்கு இடையில 4 சிறுவர் துஷ்பிரயோகம் 8 பொம்பளைகள் குளிக்கிறத பார்த்துருக்கேன். அதையும் தாண்டி கசிப்பு டோர் டெலிவரி என்ற ஒரு விளம்பரம் ஒன்று செய்திருக்காங்க. நீயும் இவனோட ஐயா இங்கே இவனை பிடிக்க நான் வரணும் இல்லாட்டி நான் வரைக்கும் இவன் பிடி வரணும் தெரியா? ஏதோ பார்க்க வந்தான் ஐயா. ஆளு நீங்க பிடிச்சோட்டு போங்க. அது என்ன நாசம் கட்ட நீ ஐயா. USA மேட்ச் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் பார்க்கலாம். வா எல்லாம் பார்க்கலாம். வா ஊர் கொண்டு போ.
ஓடு ஓடு ஐயோ ஓடு அம்மா அமெரிக்காவில் கசிப்பு காய்ச்ச போறியோ நீ கடல் கடந்த தேசத்துல இருந்து மெச்ச வச்சு போட்டு ஒன்று கிரவுண்ட் சரி இவங்களை ஒழுங்கா விளையாடுறாங்களே பிள்ளையார்வான் நீ நல்லா பிள்ளையார் ஒழுங்கா அண்டை ஒழுங்கா இல்லை வந்தല്ലേ போடல ஊர் சுத்தவே நீங்கள் வந்துடுறீங்க உங்களை விளங்காத அவங்க செலக்ட் டீம் இல்லை போட்டு வச்சுக்காங்க அதை ஒன்றும் செய்யலாம் கிடக்குங்களா அதான் பிரச்சனை செலக்ட் டீம் ஊர் மேட்சியா நாங்கள் விளையாடுறோம் இந்தியாவிலேருந்து 6 பேர் நாங்கள் இங்கிலாந்துலேருந்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படி எல்லா நாட்டிலேருந்து ஒரு ஆக்களை போட்டு சமாளிக்கலாம் கிடக்கு ஒன்றும் செய்யலாம் அதான் பிரச்சனை நான் உங்களை விளங்கா வந்து விளையாடி பார்த்தா தெரியும் செலக்ட் டீம் நீ போட்டு போகிறான். Hi guys, welcome to New York City. This is New York City. We are coming from the play cricket to this place. Hi. This is my coach. We are together to play cricket. Or smile, no? என்ன நின்று கிரிக்கெட் மேட்ச் விளையாட வந்தோ இல்லாட்டி என்ன டூரிசத்துக்கு வந்து நீங்கள் கழிஞ்சோண்டு கோச் சுதந்திர விஷயம் பார்த்துட்டேன் வெள்ள மாளிகையும் பார்த்துட்டேன் அப்படி இன்னும் ஒரு 2 பிளேஸ் பார்த்துட்டு அப்படி அங்கால கலிஃபோர்னியா பக்கம் போனால் எங்கள் தமிழ் படியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களையும் சந்திச்சுட்டு வந்து அமெரிக்கா ஃபுல்லாக பார்த்தாச்சு அப்போ அதுக்கு தான் வந்தேன் 15 பேரும் டூருக்கு தான் வந்தீங்க இங்கே மேட்ச் விளையாட வரையில அங்கே பின்னேறம் இல்லையா மேட்ச் இப்போ காலமாக டூர் சுற்றுலாக்கு தெரியுறீங்களா நீங்கள் பின்னேறம் மேட்ச் ஐயோ என்ன சில்வர் ஸ்டார் ஸ்டாலியன் ஜேசன் சதாம் ஜெட்லி எல்லாம் சேர்ந்து எக்ஸ்பெண்டபிள்ஸ் 5 எடுக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துட்டு வா ஒரு வெல்லுங்கோண்டா உனக்கு சொல்கிறேன் அண்டைக்கு ஓடி வந்து ஒரு பாலப்பழம் மாதிரி கச்சல் விட்டேன் அது ஒழுங்காக பிடிச்சிருக்கல ப்ராக்டிஸ் பண்ணேன் என்ன செய்கிற கோச் நாங்கள் அவங்க பந்திரி ஏதோ களி மாதிரி பூசி வச்சுக்காங்க கையில் விழுந்தாலும் வலிக்கு போகுது அதை விட நாங்கள் ஓடி போய் புல்லுலேயுமே மறந்தக்கு இருந்து அடிச்சு வச்சுக்காங்க போடாது அதுவும் வளர்க்குது அமெரிக்காக்காரங்க விளங்க அமெரிக்கா சுற்றுலா செல்கிற இடம் மட்டும் உனக்கு வழக்கேலி அதை விடுங்க அந்த அண்டைக்கெல்லாம் இந்த ஸ்டெப்புகள் எல்லாம் புல அதை நான் பார்க்குறேன் இல்லாட்டி இந்த பந்தை பார்க்குறேன் எல்லாம் ஸ்டெப் பண்ணீங்க ஒரு ஸ்டெப் இப்படி வரது இப்படி ஆறு இதெல்லாம் இதை பார்க்கறேன்னா தனி என்ன செய்கிறேன் நான் பந்தை பார்க்குறேன் இல்லாட்டி அவளை பார்க்குறேன் ஆட்டம் புல அவளை அந்த ஆட்டக்காரி எல்லாம் ஆட பிடிச்சிக்கணும் பிள்ளையாக்க தேடி நீ கிரிக்கெட் இல்லையா விளையாட வந்த நீ ஆட்டத்தை பார்க்கறது அங்கே அவளே ஆட வேண்டாம் நீ ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தை பாருங்க நீங்கள் எப்படி சொன்னாலும் அவளை இந்த ஸ்டெப்பில் ஐயோ இது என்ன ஸ்டெப்பில் இது நான் களி ஆட்டத்தை கூட்டி கொண்டு கோச் அடுத்த மேட்ச் எப்போ எலிமினேட் இல்லை அவ எலிமினேட் பாட்டு உங்களுக்கு மேட்ச் எப்போ அடுத்த நாங்கள் எலிமினேட் வீட்டை வலிக்கணும் மூட்டையில் கட்டுங்க அவியல் எலிமினேட் அப்போ மிச்ச இடம் எப்போ பார்த்து முடிக்கிறது நான் மிச்ச இடம் இப்போ பார்க்குறதா டே எலிமினேட் வேலை காவலத்தில் ஊருக்கு போகிறத கொண்டு நான் ஜோதிச்சோண்டு இருக்கிறேன் டே நீ மட்டும் வண்டியான் மச்சு அவ்வளவு ஃபேமிலேன்டானி பொறுமையாக நின்று பின்னுக்கு அடித்து விளையாடுக்கலாம் ஏன் அவசரப்பட தூக்கி கொடுத்துட்டு வந்தேன் நான் முதல்ல புக் பண்ணி போட்டேன் என்ன செய்கிறது அதுக்கு புக் பண்ணி போட்டியோ கருடத்தை புக் பண்ணி கருடன் படம் 6:30 புக் பண்ணி போட்டேன் டிக்கெட் மச்சிலே அடிக்கொண்டு யார் படம் பார்க்குறேன் போய் ஃபர்ஸ்ட் காப் முடிஞ்சாலும் இந்த படத்தை விளங்க கதைங்களுக்கு அப்போ கிரிக்கெட்டின் ஃபர்ஸ்ட் காப் நமக்கு முக்கியம் இல்லை படத்தின் ஃபர்ஸ்ட் காப் தான் முக்கியம் சரி விடுங்க நான் விளையாடி இருப்பேன் பேட் எல்லாம் கட்டி எல்லாத்தையும் போட்டு நான் வெளியில் வாரேன் நடந்து போகிறேன் ஒர்க் பண்ணிக்கொண்டு கிரவுண்டுக்குள்ள அந்த அலப்புறம் பாட்டவங்க போடையிலே ஓ சரி அதைத்தான் இல்லாட்டியும் போயக்க பேடாசுமா அப்படி போட நானும் ஒரு கெத்தா போய் அடிச்சு போட்டு வந்திருப்பேன் அந்த தோணியுடன் காட்டி விட்ட வேலையால் உங்களுக்கு பாட்டு போட்டால் தான் நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவீங்களே இதுதான் டெக்னிக்கல் எரர்ன்றது இதை கவனியும் அடுத்த மேட்சுகளில் நான் போயிருக்கேன் இதை பார்த்துட்டு வரேன் அப்படியே டிஜே ஷோக்கு வந்து நாங்களோ கிரிக்கெட் விளையாட வந்து நாங்களோ இந்த காடாவோலி இப்போ உங்களுக்கு ஊருக்கு போகிறோம் தோத்தமன்ற எண்ணம் இருக்கும் வீழ்ச்சியில்